இதுல 3 ஹைட்ரஜனை இந்த 3 ஹைட்ரஜன் இப்படி இருந்தது. இதுல ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணி வரும் when there is only one hydrogen and there is a bond also. அந்த ஹைட்ரஜன் கூட ஒரு பாண்ட் இன்னொன்று இருக்கு. அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக கார்பனோட 4 ஹைட்ரஜன் இருந்தது. ஐ மீன் கார்பனோட 3 ஹைட்ரஜன் இருந்தது. 1 2 3 இன்னொரு கார்பன் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. 1 2 3 பிரைமரியில் அட்டாச் ஆயிடுச்சு. ஆனா அதே ஆல்கைல் குரூப் செகண்டரியில் அட்டாச்ட் ஆகுறேன்னா அதே ஆல்கைல் குரூப் செகண்டரியில் அட்டாச்ட் ஆகுறேன்னா ப்ரொப்பைல்ல தான் செகண்டரியில் அட்டாச்ட் ஆகுறேன்னா அதோட நேம் என்னது? iso. This is secondary. This carbon is 2s. அதாவது அந்த செகண்டரி வருது இருக்குல்ல, செகண்டரி கார்பன்ல வரும்போது ஆல்கைலும் OHக்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வரும். ஒன்று ஐசோ வரும், ஒன்று SCC வரும். ஆனால் இந்த டெர்ஷரி வரும்போது ரெண்டுக்குமே சேம் நேம் தான். டெர்ஷரி ஆல்கைல் ஆர் டெர்ஷரி பியூட்டைல் வந்துடும், இல்லைன்னா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால்னு வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டெர்ஷரி. ஸோ டெர்ஷரி இப்போ நம்ம என்னெல்லாம் படிச்சிட்டோம், என்ன எப்படி எழுதுறதுன்னு படிச்சிட்டோம். Hello students, welcome back to Vedantu NEET Vettri channel. நான் உங்களோட மாஸ்டர் டீச்சர் அனகா. ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மேம் நீங்கள் என்ன மேம் ஆர்கானிக் ஒன்றுமே எடுக்க மாட்டேங்குது, ஆர்கானிக் நீங்கள் எடுக்க மாட்டீங்களா அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆர்கானிக் நான் தான் எடுக்கிறேன் கைஸ். ஸோ ஆர்கானிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட கொஞ்சம் பேசிக்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு இருக்கேன். ஏன்னா சிலவங்க இப்போ நேற்று இருக்கிற லைவ்லலாம் சிலவங்க மேம் எனக்கு இது ஒன்றுமே புரியல மேம் அப்படியெல்லாம் கேட்குறாங்க. எனக்கு நெஞ்சில் ரைட்டாக வலிக்குது. ஸோ அதனால ஆர்கானிக்கெல்லாம் ஏறினேன்னா பேசிக் தெரியாமல் இருந்தேன்னா மொத்தமாக அந்த கோலம் போடுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நாங்கள் மலையாளத்தில் பூக்களம் சொல்லுவாங்க, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த சீயை வச்சு அங்கே இங்கெல்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் பேசிக்ஸில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்து அதனால தான் நான் எனக்கு ஒரு சின்ன வீடியோ வந்திருக்கேன். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கிற ஒரு டாபிக் இந்த என்ஹெப்டேன், ஹென்ஹெக்சேன், ஐசோ, செகண்டரி, டெர்ஷரி, நியோ அந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். மேம் இது என்ன எப்போ மேம் இப்படி பண்ணுறாங்க, இது என்ன மேம் அப்படி பண்ணுறாங்க, இது எப்படி மேம் இப்படி பண்ணுறது அப்படி இருக்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டினை நம்ம டேக்கிள் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிற எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோஸ்க்காக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐசோ, செகண்டரி, டெர்ஷரி அந்த மாதிரி இருக்கிற திங்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பேசிக் தெரியணும். பேசிக் தெரியாமல் நீங்கள் எங்கே போனாலும் எந்த யூஸ் இல்லை. ஸோ first is primary carbon, secondary carbon, tertiary carbon, quaternary carbon. So tertiary carbon, primary carbon சொல்றது for example நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதெல்லாமே செப்பரேட் கைஸ். ஏன்னா இது மட்டுமா வருது? ஓகே, ஸோ கார்பன் கூட இன்னொரு கார்பன், 1 செகண்ட், கார்பன் கூட இன்னொரு கார்பன் கூட ஒரு கார்பன் இன்னொரு ஒரே ஒரு கார்பனுக்கு 4 வேலன்சி இருக்கு, ரைட்? 4 தான் அவங்களோட 4 பாண்ட்ஸ் they will be creating, right? with any other elements they will be அவங்கள சுற்றி 4 பாண்ட் இருக்கும். ஸோ அதில் ஒரு பாண்டு இன்னொரு கார்பன் கூட இருக்கிறேன்னா அந்த பர்டிகுலர் கார்பன் தான் பிரைமரி. ஸோ this one is the primary carbon. ஏன்னா இப்போ இதுல கார்பனோட வேலன்சி இங்க எல்லாமே ஹைட்ரஜன் இருக்கும், இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கும். இதோட மீனிங் இங்க ஹைட்ரஜன் இருக்கு தானே, 3மே ஹைட்ரஜனா இருக்கும். 4 என்ன இருந்தது, 4 பாண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, 3 ஹைட்ரஜன், ஒரு கார்பன் மட்டும். ஸோ இந்த கார்பன் டு கார்பன் இந்த மாதிரி ஒரே ஒரு கார்பன் அட்டாச் பண்ணிருக்குன்னா இந்த கார்பனுக்கு தான் பிரைமரி சொல்றது. ஏன்னா இந்த கார்பன் கூட இந்த ஒரு கார்பன் மட்டும் தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் வை தட் கார்பன் இஸ் கால்ட் அஸ் தி பிரைமரி கார்பன். நவ் செகண்டரி கார்பன் சொல்றது கார்பனோட அந்த 4 பாண்ட்ஸ் இருக்குல்ல, 4 பாண்ட்ஸ்ல 2 பாண்ட் ஹைட்ரஜனா இருக்கும், 2 பாண்ட் வேற கார்பன், வேற 2 கார்பனா இருந்தானா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இது பாருங்களா, இதுல இந்த ஒரு கார்பனோட the கார்பனோட 2 வேலன்சி இருக்கும், ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்கும், ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்கும். ஆனா மிச்சம் இருக்கிற 2 வேலன்சியில ஒரு கார்பன் 2 கார்பன் ஜாயின் பண்ணிருக்கா. ஸோ இந்த கார்பனை தான் நம்ம என்ன சொல்றது, செகண்டரி கார்பன் சொல்றது. ஸோ இஃப் one of the valency of the carbon is fulfilled by another carbon, that particular carbon is primary.
in a carbon, if one of the valencies, two of the valencies or two of the bond is fulfilled by another two carbon, that particular carbon is the secondary. அப்ப tertiary என்னதா இருக்கும்? 3 கார்பன் சேர்ந்துட்டேன்னா tertiary ஆயிடும், right? So இது பாருங்களேன், இது வேற, this is different children and this is different, okay? So this here, இங்க என்ன நடக்கிறதுனா, கார்பனுக்கு இங்க ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருந்தது, மிச்சம் இருக்கிற 3 வேலன்சி it is fulfilled by which carbon, another carbon. So அந்த மாதிரி இருக்கிறனா that is called as, அதுதான் என்ன சொல்வீங்க, tertiary சொல்வீங்க. இனி quaternary சொல்றது என்னதா இருக்கும்? quaternary-னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. quaternary-னா கார்பனோட 4 வேலன்சியுமே இல்ல 4 பாண்டுமே யார் ஃபுல்ஃபில் பண்ணிருப்பாங்க? வேற ஒரு கார்பன் கூட சேர்ந்திருப்பாங்க. So this one is the quaternary. Clear? So primary, secondary, tertiary and quaternary. I hope this is clear. I'll repeat it again one more time. Primary சொல்லும்போது கார்பனோட ஒரு பாண்ட் வந்து 3 பாண்ட், 4 பாண்ட்ல 3 பாண்ட் ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு பாண்ட் கார்பனா இருந்தானா பிரைமரி. 4 பாண்ட்ல 2 கார்பன் இருந்தானா செகண்டரி. 4 பாண்ட்ல 3 கார்பன் இருந்தானா 3 பாண்ட் கார்பனா இருந்தானா tertiary. 4 பாண்ட்ல 4மே கார்பனா இருந்தானா quaternary. This is very basic primary, secondary, tertiary carbons. Okay? Now primary carbon base பண்ணி தான் நம்ம சொல்ல போறோம். So primary carbon usually நம்ம n சொல்ல போறோம். Okay? So for example I'm taking ethane. இதெல்லாம் basic புரிஞ்சுக்கோங்க. ethane எடுத்துருக்கேங்க. Okay? This is ethane. So you know this is metheth. This is ethane. Am I correct? இது வந்து என்னதா இருக்கு? ஈதேன். இதுல 3 ஹைட்ரஜனை, இந்த 3 ஹைட்ரஜன் இப்படி இருந்தது, இதுல ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணி வரும் when there is only one hydrogen and there is a bond also. அந்த ஹைட்ரஜன் கூட ஒரு பாண்ட் இன்னொன்று இருக்கு. அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக கார்பனோட 4 ஹைட்ரஜன் இருந்தது, ஐ மீன் கார்பனோட 3 ஹைட்ரஜன் இருந்தது, 1 2 3, இன்னொரு கார்பன் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க 1 2 3. ஸோ அந்த 3 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டேன்னா CH2, மிச்சம் இருக்கிற ஏதோ ஒரு பாண்டு வருது, அது என்ன நமக்கு தெரியாது. அதுக்காக தான் அந்த பாண்ட், அந்த ஒரு வாரம் நம்ம டினோட் பண்ணுறது ஒரு பாண்டு ஃபார்மாக இருக்குது. அது யார் கூட என்னன்னா நான் சொல்லலை, ஜஸ்ட் அது ஒரு பாண்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஈதைல்னு சொல்லுவோம். ஸோ ஈதேன் சொல்றது ஈத்தேன், ஏனி வருது, எல்லா வேலன்சியுமே ஹைட்ரஜன் வந்திருப்போம். ஓகே, CH3 அந்த CH3லேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு CH2 ஆகிட்டு அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு குரூப் ஆட் பண்ணுறேன்னா அதுதான் ஈதைல் சொல்கிறது. ஓகே, C2H6 சொல்கிறது ஈதெயினாக இருக்கும், C2H5 சொல்கிறது என்னதான் இருக்கும்? ஈதைலாக இருக்கும். கிளியர் எவ்ரி ஒன்? Clear? So this is the difference between the ethane and the ethyl. And here whenever I'm adding this R, inga adoda meaning alkyl group, ethyl, propyl, methyl idella. So CH4 solradhu methane, adula irundha hydrogen kammi pannitena methyl. C2H6 solradhu ethane, adula irundha hydrogen kammi pannitena ethyl, C2H5. Clear everyone? Clear? Okay. Now idu just a carbon mattum da children idella. C single bond, C single bond, C single bond. So இதில் ஹைட்ரஜன் CH3 CH2 CH3 இதுதான் இதோட இது skeleton structure, இதுதான் exact structure. ஸோ இதில் just nothing else, just hydrogen. ஓகே, சிங்கிள் பாண்ட் ஒன்றுமே இல்லை, நார்மலாக கார்பன் எழுதுறது பேசிக் ஃபார்முலா. அப்போ தான் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? we will be adding n propane சொல்லும்போது that is just nitrogen, just that bond, அந்த ஒரு க்ளீனாக எழுதுறது. இப்போ இது ப்ரொப்பேன், butane, pentane அந்த மாதிரி எழுதுறது. ஓகே, there is nothing branches or nothing, is the normal level. ஸோ அதுதான் ப்ரொப்பேன் சொல்கிறது. இப்போது இதில் என்ன ஆச்சுன்னா இங்கே நான் ஒரு இது கொடுத்துட்டேன். ஓகே, இப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். தட் மீன்ஸ் இங்கே CH3 இல்லை, CH2 மட்டும்தான் இருக்குது. அது கூட வேறு ஏதோ சேருது, அது எதுன்னு தெரியல, ஒரு ஹைட்ரஜன் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது என்னதான் இருக்கும்? n தான், ஆனால் n ப்ரொப்பைலாக மாறிடும். Are you getting my point, children? So this is CH3 CH2 CH3 which is propane, which is n propane because அது நார்மலா நான் கொடுத்திருக்கேன், அதனால n propane, அதோட தான் n propane சொல்றது. ஆனா அந்த CH3 CH2 CH3ல கடைசி CH3ல ஹைட்ரஜன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் நாம ரிமூவ் பண்ணி CH2 ஆக்கிட்டு அதுதான் n propyl சொல்றது. Clear everyone? Clear? Okay. Now n propyl alkyl சொல்றது எப்படின்னா, இந்த ரிமூவ் பண்றதுக்கு நான் ஒரு
R group add பண்ணிட்டேன் any alkyl either it can be CH2 CH3 or it can be anything ஏதோ ஒரு alkyl group add பண்ணிட்டேன் அந்த alkyl group தான் நார்மலா alkyl சொல்றது so this will be N propyl alkyl clear now இனி iso neo எப்படி எழுதுவேன் நான் சொல்ல போறேன் listen carefully children there is 3 hydrogen here 3 carbon here 3 கார்பன் ஒட்டுக்கா இருக்கு ஆமா தானே இந்த 3 கார்பன்ல இங்க R group ஆட் பண்ணதும் N propyl ஆயிடுச்சு there is no change because இது வந்து ஏன் N propyl ஆயிடுச்சு பிரைமரியில வருது ஆமா தானே பிரைமரியில அட்டாச் ஆயினால N propyl பிரைமரியில அட்டாச் ஆயிடுச்சு ஆனா அதே ஆல்கைல் குரூப் செகண்டரியில அட்டாச்ட் ஆகுறேனா அதே ஆல்கைல் குரூப் செகண்டரியில அட்டாச்ட் ஆகுறேனா ப்ரொபைல்ல தான் செகண்டரியில அட்டாச்ட் ஆகுறேனா அதோட நேம் என்னது ஐசோ this is secondary this carbon is secondary carbon so what I want to say is if n எப்ப வரும் ஆல்கைல் குரூப் நார்மலா பிரைமரி கார்பன் அட்டாச்ட் ஆகுறேனா n செகண்டரி எப்ப வரும் ஆல்கைல் குரூப் செகண்டரி கார்பன்ல வரேனா ஐசோ வந்துரும் secondary means ஐசோ வந்துரும் okay so this will be isopropyl whatever it is the one which we will be giving the name are you getting my point now ini adu onnume illama see R group second carbon secondary 2C means secondary carbon okay secondary carbon la R group varena adukku peru iso ana functional group secondary carbon la varena adoda peru secondary butyl endal nama solluvola so இதுல வந்து இப்ப லிசன் பண்ணுங்க கார்பன் குரூப் R குரூப் கார்பனோட செகண்டரி கார்பனுக்கு வந்துருச்சு அதனால ஐசோ வந்துருச்சு அதே வந்து ஃபங்க்ஷனல் குரூப் எனி ஃபங்க்ஷனல் குரூப் சில்ட்ரன் ஏதாவது எனி ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கார்பனோட செகண்டரி கார்பனுக்கு வந்துருச்சுன்னா அது என்னதான் இது செகண்டரி கார்பன் this one is the secondary carbon secondary அப்ப அதோட பேர் என்னதா இருக்கும் secondary propyl functional group ஓட பேர் என்னது alcohol so in the secondary carbon if alkyl group is attached it means iso in the secondary carbon if a functional group is attached means it is secondary propyl alcohol now next example butane பியூட்டேன்ல வந்து மெத்து எத்து ப்ரொப்பு பியூட்டன் 4 கார்பன் இருக்கும் 4 கார்பன்ல பியூட்டேன்ல வந்து ANE இருக்கிறது YL ஆக்கலாம் ஒரு கார்பன் நம்ம ஹைட்ரஜனோட சேம் சினாரியோ தான் இங்க 3 ஹைட்ரஜன் இருந்தது இங்க 3 ஹைட்ரஜன் இருந்தது 1 2 3 இருந்தது இங்க 3 இல்ல இங்க 1 2 ரெண்டு மட்டும் தான் இருக்கு சோ பியூட்டைல் ஆயிடுச்சு ஒரு ஹைட்ரஜன் கம்மியாதனால பியூட்டைல் ஆயிடுச்சு and now see listen carefully இதிலேக்கு நான் ஹைட்ரஜன் R கொடுத்திருந்தேனா இது N பியூட்டைல் ஆயிடுச்சு see listen carefully இங்க நான் R கொடுத்திருந்தேன்னு வெச்சுக்கோங்களே போன எக்ஸாம்பிள் மாதிரி N propyl மாதிரி see N propyl alkyl மாதிரி இங்க என்ன ஆயிடுக்கும் N butyl alkyl ஆயிருக்கும் ஆமா தானே இனி அது இல்லாம நான் இங்க என்ன பண்ணிட்டேன் ஒரு செகண்டரி கார்பனுக்கு கொடுத்திருக்கேன் so tell me the name chat box ல போடுங்க அதோட நேம் என்னதா இருக்கும் இதோட நேம் this will be இது என்னதா இருக்கும் second carbon secondary right ரெண்டு கார்பனோட வேலன்சி வந்திருக்கு secondary கார்பனுக்கு ஆல்கைல் குரூப் வந்தேனா நாம என்ன பேர் கொடுப்போம் ஐசோ then ஐசோ மெத்து எத்து ப்ரொப்பு பியூட் ஐசோபியூட்டைல் ரைட் ஐசோபியூட்டைல் அதே மாதிரி செகண்டரி பொசிஷன்ல தான் என்ன வந்திருக்கு செகண்டரி பொசிஷன்ல என்ன வந்திருக்கு ஃபங்க்ஷனல் குரூப் வந்திருக்கு so if it is a functional group we will be giving correct see we will be giving secondary பொசிஷன்லயே வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வரேனா secondary butyl alcohol
ஸோ ஐசோபியூட்டைல் எங்கே வரணும், செகண்டரி பியூட்டைல் எங்கே வரணும்னு புரிஞ்சுதா? ஸோ ஐசோபியூட்டைல்னு சொல்லும்போது ஆர் குரூப் செகண்ட் பொசிஷனில் செகண்டரி கார்பனுக்கு, OH குரூப் செகண்டரி கார்பன்னா செக் கூட எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெர்ஷரி வரும்போது, டெர்ஷரி இஸ் வெரி ஈஸி, சேம் திங் தான். ஆர் குரூப் வந்து டெர்ஷரி கார்பன்ல, டெர்ஷரி கார்பன் பாருங்களேன் 1 2 3 திஸ் இஸ் டெர்ஷரி கார்பன் அப்படின்னா டெர்ஷரி பியூட்டைல் ஆயிடும். அதே மாதிரி சேம்ல ஆருக்கு பதிலாக OH அங்கே இல்லைன்னா ஃபங்க்ஷனல் குரூப் அங்கே வரனா பர்டிகுலர், இட் கேன் பி எனி திங். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் அங்கே வரனா நம்ம என்ன பண்ணணும், we have to go for the tertiary only which is not having any other name. செகண்டரி வருது மட்டும்தான் 2s, அதாவது அந்த செகண்டரி வருது இருக்குல்ல செகண்டரி கார்பன்ல வரும்போது ஆல்கைலும் ஃபங்க்ஷன் OHக்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வரும். ஒன்று ஐசோ வரும், ஒன்று SCC வரும். ஆனால் இந்த டெர்ஷரி வரும்போது ரெண்டுக்குமே சேம் நேம் தான், டெர்ஷரி ஆல்கைல் ஆர் டெர்ஷரி பியூட்டைல் வந்துடும், இல்லைன்னா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால்னு வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டெர்ஷரி. ஸோ டெர்ஷரி இப்போ நம்ம என்னெல்லாம் படிச்சிட்டோம், என்ன எப்படி எழுதுறதுன்னு படிச்சிட்டோம். வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் ஐசோ ஆல்சோ அண்ட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த செகண்டரி ஆல்சோ. செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால் எல்லாம் எப்போ வரும்? ஓகே மேம், செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால் வந்து செகண்டரி பொசிஷனில் இருக்கிற கார்பனுக்கு தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே மேம், ஐசோ பியூட்டைல் வரும்போது ஆல்கைல் குரூப் தான் மேம், ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை மேம், ஆல்கைல் குரூப் வந்து இந்த மாதிரி செகண்டரி பொசிஷனுக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. செகண்டரி வந்தேன்னா நான் உல்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், செகண்டரி வந்துட்டேன்னா என்ன பண்ணுறது, ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் செகண்ட் பொசிஷனுக்கு செகண்ட் கார்பனுக்கு வந்திருப்பாங்க, செகண்டரி கார்பனுக்கு வந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பென்டெயின் ஆகும்போது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. பென்டெயின், ஸோ இதில் வந்து இது வந்து N பென்டெயினாக இருந்தது, இதில் வந்து 3 வேலன்சி ஆஃப் த ஹைட்ரஜன் வந்து 2 வேலன்சி மட்டும் ஆகி இன்னொருத்தில் R குரூப் வந்துருச்சுன்னா N பென்டைல் ஆல்கைல் நம்ம சொல்லலாம். கரெக்ட். நவ் நெக்ஸ்ட் ஒன், இது இல்லாமல் இங்கே இதில் வேறு இது இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு R குரூப் ஜாயின் பண்ணியிருக்கேன்னா திஸ் இஸ் secondary carbon, right? Which means secondary, I will write it like this, secondary carbon. அப்படின்னா நம்ம என்ன பேர் கொடுக்கணும், ஐசோ, டோட்டல் பேர் என்னது, மெத்தேத்து ப்ரோப்பபியூட் பென்ட், ஐசோபென்டைல் ஆல்கைல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதில் என்ன வரும், this one, செகண்டரி வந்தால் என்னதான் இருக்கும், secondary pentyl alcohol. Clear? Now இது டெர்ஷரி வரும்போது நார்மலாக இருக்கிறது மாதிரி 3 கார்பன் வந்துருச்சுன்னா இது டெர்ஷரியாக வந்துருச்சுன்னா அதில் டெர்ஷரி பென்டைல், இது வந்துட்டு டெர்ஷரி பென்டைல் ஆல்கஹால் வந்துடும். ஓகே, there will be alcohol here. Now about the நியோ வரும்போது குவாட்டர்னரி கார்பன் வந்தனா ஒரு கார்பனோட அது யோசிக்கணும், குவாட்டர்னரி கார்பன் எப்படி வந்திருக்குன்னா இந்த கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனோட ஆர் ஜாயின் பண்ணியிருக்கேன்னா, ஆர் ஜாயின் பண்ணிருக்கிறத கார்பன் பிரைமரி கார்பன். ஆனால் பிரைமரி கார்பன், திஸ் இஸ் பிரைமரி கார்பன்னா இது பிரைமரி கார்பன் தானே, ஒரே ஒரு கார்பன் தானே பாண்டு கிரியேட் இருக்கா. ஆனால் அந்த கார்பன் 4 பாண்டுமே கார்பனாக இருக்குது, குவாட்டர்னரி கார்பனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் we have to name it as neopentyl. What was neopentyl children? This is very important. 6 ஆல்கைல் குரூப் கனெக்ட் பண்ணியிருக்கிற கார்பன் வந்து பிரைமரி கார்பனாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற கார்பன் வந்து குவாட்டர்னரி கார்பன், அதில் 4 பாண்டுமே என்னதான் இருக்கணும், கார்பனுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ அப்படியா இருந்தால் மட்டும்தான் நியோபென்டைல். கிளியர் எவ்ரி ஒன்? அண்ட் இங்கே சேம் தான், இதுக்கும் நியோ தான் சொல்லுவாங்க. சேம் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்கிற கார்பன் பிரைமரி, ஆனால் அதுக்கு பக்கத்தில் டெர்ஷரி இல்லை குவாட்டர்னரி இருக்கணும். குவாட்டர்னரி மீன்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன், இப்போ இது ஒரு OH இருந்தேன்னா இங்கே ஒரு கார்பன் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே கார்பன் இப்படி இருக்கணும். ஸோ திஸ் இஸ் குவாட்டர்னரி அண்ட் திஸ் வில் பி கன்சிடர்ட் as a neopentyl alcohol. Clear? மெத்து எத்து ப்ரோப்பு பியூட்டு பென்ட், நியோபென்டைல் ஆல்கஹால். மொத்தமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவ்வளோ சைஸ் வேணாம், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கார்பன். ஸோ பென்டைல்.
ஸோ என்னது ஆல்கைல் குரூப் ஆட் பண்ணியிருக்கிற கார்பன் பிரைமரியாக இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் குவாட்டர்னரி இருக்கணும், 4 கார்பன் வேலன்சி வந்திருக்கணும், 4 கார்பன் வேலன்சி வந்திருக்கணும், மொத்தமாக ஆட் பண்ணும்போது 5 கார்பன் வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா நியோ பென்டைல் சொல்கிறது. ஓகே, நியோ பென்டைல்னா 5 வந்திருக்கணும். ஓகே, பென்டைல் தான். இல்லை இனி நியோ சொல்கிறதுல என்னதான் இருக்கணும், கார்பன் வந்திருக்கணும், கார்பனில் பர்டிகுலர் வந்து குவாட்டர்னரியாக இருக்கணும். இதுதான் alcohol சொல்றது. Neopentyl alcohol, neopentyl. Clear? So this is all about the iso, secondary, tertiary and this particular neo. Okay, neo is usually this இப்படி carbon attached இருக்கிற கார்பன்ல 4 கார்பன் வந்திருக்கணும். So that is actually the neo. Clear everyone? ஓகே, ஸோ இது வந்து சின்னதாக ஒரு வீடியோ தான், எப்படி வந்து உங்களுக்கு ஈஸியாக அது புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். எப்போவுமே யோசிச்சுக்கோங்க, செகண்டரி வரும்போது ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்ஸில், ஆல்கஹால் இல்லை ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்க்கு தான் யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ணுவோம். நியோ வரும்போது கார்பன் டு கார்பன் இருக்கிறதுல 4 பாண்ட்ஸுமே 4மே குவாட்டர்னரி கார்பனாக இருக்கணும். 4 குவாட்டர்னரி கார்பனாக இருக்கும்போது நியோ யூஸ் பண்ணுவோம். மிச்சம் இருக்கிறதுலாம் டெர்ஷரி செகண்டரியில் ஆஸ் பர் செகண்டரியில் மட்டும்தான் ஒன்று வந்து ஆல்கைல் குரூப் ஆகும்போது ஐசோ வரும், மிச்சம் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆகும்போது செகண்டரியாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல். இதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த ஜியோசி வரது போது ஜியோஸில் நம்ம இன்னும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஈஸி கண்டென்ட் ரிலேட்டட் ஈஸி சின்ன வேலை படிக்கிறதுக்காக சின்ன வேலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகலாம் இந்த மாதிரி இருக்கிற நிறைய வீடியோஸ் இந்த பர்டிகுலர் சேனலில் வரும். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக்கும் பண்ணிக்கோங்க. ஓகே, bye bye.